சுனில், எங்கடா இருக்க? டேய், அண்ணனுக்கு என்கேஜ்மென்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்குடா. கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். நீ எப்போ இங்க வருவ? நான் கூப்பிட்றேம்மா. அது இல்லடா, வச்சிட்டான். நாம என் வீட்டுக்கு தான் போகணும்ல. பியூட்டிஃபுல் ஹவுஸ். நாய் இருக்கா? அங்க இல்ல, இங்க. இது சுமியோட ஃபார்ம் ஹவுஸா? இல்ல, இதான் என் வீடு. வீடா? இல்ல, அது வந்து அம்மா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க, எதுவும் நினைச்சுக்காத. கடவுளே, பைத்தியமா இருப்பாடோ. வலது கால வச்சு ஏறு. அம்மா, நீ சீக்கிரமா வந்துட்டியா? இது யாரு கூட இருக்க பையன்? உன் கூட வேலை செய்யற பையனா? ரொம்ப வலிக்குதுப்பா, அதான் படுத்துட்டு இருக்கேன். நீ எதுவும் நினைச்சிக்காத. தம்பி, நீ சுமியை டிராப் பண்ண வந்திருக்கியா? அம்மா, இது என்னோட ஹஸ்பண்ட். ஓ, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீ என்னடி சொல்ற? இந்த சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டியா? ஸ்கூலுக்கு போற டைம்ல அவனை கடத்திட்டு வந்துட்டியா? உனக்கு என்ன தைரியம் இருக்கும் அவனை இங்க கூட்டிட்டு வரதுக்கு? கிழவி அடியை, நீங்க தானே சொன்னீங்க நான் கல்யாணம் பண்ணாமலே போயிடுவேன்னு. இப்போ உங்களோட கவலை சரியாயிடுச்சுல? அதுக்கு எதுவும் தெரியாத சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டு வருவியா? ஐயோ, இனிமே இந்த ஊர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? இதுல கல்யாணம் வேற. கல்யாணம் பண்ணது நீங்க இல்லல, நான் தானே. அத நானே பாத்துக்கிறேன். இனிமே நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேணாம், நானே என் விஷயத்தை பாத்துக்கிறேன். அது எங்க வீட்டுல நடக்காது. இப்பயே நீங்க எது வெளில போ. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். நான் சுமேஷ் கிட்ட சொல்றேன். அப்படின்னா நீங்க அவன் வீட்டுக்கே போங்க. அடி, இங்க பாரு சுமித்ரா, என் கிட்ட நடந்துகிட்ட மாதிரி சுனில் கிட்டையும் நடந்துக்காத. ஆள் பார்க்க சைலண்டா இருந்தாலும் வயலண்ட் ஆனவன். அம்மா, ஆசீர்வாதம் தரீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? என்ன எதுவுமே பேசாம போயிட்டாங்க. இது கொஞ்சம் ஓவரா இருக்கே. பையனுக்கு 23 வயசு, பொண்ணுக்கு 33 வயசு. சுமி, நீ ஓகே தானே? இல்ல, ஏஜ் கன்ஃபியூஷனுக்கு ரீசன் நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல தங்கச்சி, உனக்கு கல்யாணம் பண்ண இந்த சின்ன பையன் தான் கிடைச்சானா? இதெல்லாம் தான் சரி. இப்ப ஃபேஷன் இப்படிதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பொண்ணுங்களை அவமானப்படுத்துறதுக்காக. ஸ்கூலுக்கு போற டைம்ல அவனை கடத்திட்டு வந்துட்டியா? உனக்கு என்ன தைரியம் இருக்கும் அவனை இங்க கூட்டிட்டு வரதுக்கு? கிழவி, எதுவும் தெரியாத சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டு வருவியா? ஐயோ, இனிமே இந்த ஊர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? லாக் ஆயிருச்சு.
என்ன சுனில்? சூடா இருக்கு. ஃபேனு. ஃபேன் இல்ல. என்ன சுனில்? தண்ணி. தாகமா இருக்கு. மிச்சம் எனக்கு வேண்டாம். வேண்டாமா? நீங்க சத்தம் போட்டதை நிறுத்தினா நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன். ஐயோ கடவுளே, இவங்க என்ன தூங்கலையா? ஹலோ சுமி, நீ 2 days லீவ் அப்ளை பண்ணியிருந்தல்ல, அதை ராகவன் சார் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. உன்னை இன்னைக்கே வர சொல்லியிருக்காரு. ஓகே ரேவு, நான் வரேன். சீக்கிரமாவே நான் ஜாயின் பண்ண வேண்டியது வரும். அப்போ மொத்தமா பிரச்சனையா தான் இருக்கும் போலயே. ஆமாடா. அப்போ லோன் கிடைக்கிற விஷயமும் நடக்காது, அப்படி தானே? நான் அன்னைக்கு பேங்க்காரங்களோட ட்ரிப்பு போகும்போது எல்லாரு கூடயும் பிரச்சனையாயிடுச்சு. அதனால அது எதுவுமே நடக்காதுடா. நல்ல விஷயம்டா. டேய், நான் விட ஒரு விஷயம் சொல்லணும். டேய் மச்சான், டேய் ஒரு ஐடியா இருக்கு. என்னது? டேய் சுகுமார்ண்ணே, டேய் அவர் செங்கல்பட்டுல தானே இருக்காரு, போய் அவரை பாடுறா. அவர் அந்த ஊர்ல பெரிய ஆள் இல்ல, அவர் கண்டிப்பா ஒரு ஐடியா சொல்லுவாரு. ஏய், நீ ஒன்று பண்ணு. நீ சீக்கிரமாவே அவரோட நம்பர் அட்ரஸ் ஏதாவது ஒன்று சென்ட் பண்ணு. அதை நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி மை பாய். சுகுமாரண்ணா. சுனில், சுனில், என்னாச்சு சுமி? எப்போ வேலையில ஜாயின் பண்ணணும்? அது லீவ் முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாவே ஜாயின் பண்ணிடுவேன். நம்மளோட மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு. நீ போய் வாங்கிட்டு வந்துடுறியா? எனக்கு லீவு கிடைக்கல. அப்படியா? நான் போறேன். கால். மச்சான் சொல்லுடா, என்னாச்சு? டேய் மச்சான், நான் உனக்கு சுகுமார் நம்பர் அனுப்பியிருக்கேன், நீ அதை வச்சு தேடி பாரு. ஓகேடா மச்சான், தேங்க்ஸ் மச்சான். ஓகே. பாத்தில்ல, கம்பெனில இருந்தா கால் வந்துச்சு. செம பிஸியா இருக்கேன். மீட்டிங், அர்ஜென்ட் மீட்டிங். சுமி, அந்த சர்டிஃபிகேட் மேட்டர் சொன்னில்ல, சுமி போக முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன போட்டா? வேணாம். ஓகே தானே? ஓகேடா.